சிறுகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம ரோகிணி மனோஜோட கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. அப்போ சாட்சியை கூப்பிட்றாங்க. சாட்சியை கூப்பிட்டா நம்ம வித்யா நிற்கிறாங்க. வித்யா கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறதும், ரோகிணியை பற்றின விஷயம் மனோஜுக்கு தெரியுமா, அவங்க உண்மையை சொல்லி தான் மனோஜ் கையால் தாலி கட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ரோகிணியை பற்றின எந்த விஷயமோ மனோஜ்க்கு தெரியவே தெரியாது. ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி கிறிஸ்டியனும் ஒரு பையனும் இருக்கான். அவன் இப்போ ஸ்கூலுக்கும் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா நடந்த எல்லா விஷயத்தையும் கோர்ட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மாமான்னு சொல்லி மலேசியாவில் இருக்காங்கன்னு பொய் சொல்லி ஒருத்தரை நடிக்கவும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்களையும் நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன்மணியை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நான் இந்த பிள்ளைக்கிட்ட ஏற்கனவே சொன்னேன், பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறதெல்லாம் நிலைக்காது, வேணவே வேண்டாம் நான் சொன்னேன். ஆனால் கேட்காம இந்த பிள்ளை தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌன்மணி அவருக்கு தெரிஞ்ச உண்மையை கோர்ட்டில் சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி ரோகிணி இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வரப்போகிறாங்க, மனோஜ் கூட ஒன்றா சேர்ந்து வாழ போகிறாங்களா இல்லை டிவோர்ஸ் பண்ண போகிறாங்களா, என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.